தீயவரை நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டரு தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிரேமுமே பார்த்து பார்த்து பண்ணாரு. ஒரு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிப்பாரு, லொக்கேஷன் எங்க இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சார் அவரு. ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க, அந்த லொக்கேஷனோட காமிச்சார் அவரு. நம்ம இவிபி எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தனேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார், அருள்குமார் சார். அர்ஜுன் சார், நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன். நான் அவரோட எல்லா படமும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுலாம் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களா இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசு வரையும் நாங்கள் அவரை பத்தி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்து படத்தில் அவர் மலை மேலே ஏறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பாரு, அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பத்தி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு பிரதாப், நிறைய படங்கள் வருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம்.